இவனால் இவன் முடிக்கும் என்றாய்து அதனை அவன் கண்விடல். பிரதமர் மோடி ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்களை சந்தித்தார். அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதாக தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். இலங்கையில் 2 நாள் சுற்றுப்பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் தமிழர்கள் பலர் இருக்கும் தேயிலை தோட்ட பகுதிக்கு சென்றார். கலாச்சாரத்தையும் மக்களையும் ஒன்றிணைக்கும் பன்மொழி சமூகத்தை வளர்க்க சிறந்த இடம் என்று கூறினார். அவரின் இந்த பேச்சு அமைதியான மற்றும் இணக்கமான பன்மொழி சமுதாயத்தை வளர்த்து அதன் கலாச்சாரங்களை ஒருங்கிணைத்து மக்களை பிணைக்கும் வழிவகைகளை சொல்லிக் கொடுத்தது. தொடர்ந்த அவர், நீங்கள் தமிழ்தாயின் குழந்தைகள், நீங்கள் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றை பேசுகிறீர்கள், அதனுடன் சிங்களமும் பேசுகிறீர்கள் என்பது பெருமைக்குரிய விஷயம். மொழி என்பது தகவல் தொடர்புக்கான கருவி மட்டுமல்ல, அது கலாச்சாரத்தையும் மக்களையும் ஒன்றிணைக்கிறது என்று கூறினார். நாங்கள் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வை வலுப்படுத்துவதற்காக இருக்கிறோம். நீங்கள் இதில் ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்திய வம்சாவளி தமிழர்களுடன் உரையாற்றுகையில், எங்கள் தொடர்ச்சியின் தடையற்ற பகுதியாக நாங்கள் உங்களை பார்க்கிறோம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த உறவை தான் வளர்க்க விரும்புகிறோம் மற்றும் அனைத்து இந்தியர்கள் மற்றும் அனைத்து இலங்கையர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதே எனது அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும் என்றார்.